வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லப் போறது பார்த்தீங்கன்னா, நிஜமாவே உண்மையிலே நடந்த சம்பவம் தான் அனுபவப்பட்டது. ஆ அதாவது நாங்க இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவுல தான் எனக்கு கூட பழகுற ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிராமின் லேடி. அவங்க பேரு வந்து கீதா. அவங்க கணவர் வந்து சுந்தரராஜன்ற பேரு. 2 பேரும் வந்து வயதானவங்க தான். அவங்களுக்கு குழந்தைகள்லாம் யாருமே கிடையாது. அவங்க கிராமத்துல தான் இருந்திருக்காங்க. இந்த கீதான்றவங்க ஒரு ஆசிரியரா இருந்து ரிட்டயர்ட் ஆனவங்க தான். பட் வந்து இப்போ வந்து அ கொஞ்சம் நம்ம கிராமத்துக்குள்ளேயே இருக்க முடியல. கொஞ்சம் வெளிய வருவோம் அப்டின்ட்டு கொஞ்சம் அ வாக்கிங் போறதுக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாரி, எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கிற மாரி ஏரியா வேணுன்ட்டு எங்க எங்க நாங்க இருக்கிற பகுதிக்கு பக்கத்திலேயே அடுத்த தெருவுலயே வந்து அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி என்னைய வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. நெறைய இடத்துல நாங்க சந்திச்சிருக்கோம் அவங்கள. அவங்க வந்து அன்னைக்கு எதார்த்தமா என்னைய பார்க்க வரும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இது. ஆக்சுவலா அவங்க வந்து ஆ கையில மோதிரம்லாம் போட்டிருப்பாங்க. எல்லா ஜொல்லும் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வந்து பிராமின்றனால அவங்க துளசி மாடத்தெல்லாம் சுத்தி கூட்டி கீட்டி கிளீன் பண்ணி, அந்த செடி கொடி எல்லாருமே அவங்க கார்டனிங்லாம் பண்ணுவாங்க. கணவனும் மனைவியும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் நாங்க கூட்டி சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது, அவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு துளசி மாடத்துல விளக்கு ஏத்திட்டு, அவங்க எப்பயும் போல வீட்டுக்குள்ள போய் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. பட் மதியானம் தூங்கி எந்திரிச்சிருக்கும்போது, முகத்த கழுவும்போது தான் கை விரல பார்த்துருக்காங்க. அவங்க கையில போட்டிருந்த மோதிரம் எங்கேயோ விழுந்துருச்சு. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு 3/4 பவுன் இருக்குன்னு சொன்னாங்க. அது தொலைந்தோனே இன்னைக்கு நகை விக்கிற விலையில மோதிரம் வேற தொலைச்சுட்டோமேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி வீடு ஃபுல்லா தேடியிருக்காங்க. பட் கிடைக்கவே இல்ல. அவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அரக்காசம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுவரை அரக்காசம்மன் பத்தி நான் கேள்விப்பட்டதில்ல. அவங்க சொன்னாங்க, இந்த மாரி புதுக்கோட்டையில தான் இருக்கு அரக்காசம்மன். அவங்கள்ட்ட நேர்ந்துக்கிட்டோம்னா, எப்படிப்பட்ட தொலைஞ்சு போனதுனாலும் உடனே நமக்கு கிடைச்சிரும். அவங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இத சொல்லியிருப்பாங்க போல. அதையும் அவங்க வந்து வேண்டினேன். அன்னைக்கு வேண்டுனேன் பார்த்துக்கோங்க. நான் மதியம் தூங்கி எந்திரிச்சு முகம் கழுவும்போது தான் என் விரல்ல வந்து மோதிரம் தொலைஞ்சு போனதே எனக்கு தெரிஞ்சுச்சு. அவ்வளவு நேரம் வரையும் அந்த மோதிரத்த நான் கவனிக்கவே இல்லப்பா மேடம்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வந்து மறுபடியும் கார்டனிங்க்கு ஃபுல்லா பூச்செடிகளுக்கெல்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்து அவங்கலாம் ஒரு 2, 3 குடித்தனம் சேர்ந்திருக்க மாரி இருக்கும். அந்த குடித்தனத்துல இன்னொருத்தவங்க இருக்கும்போது, அ மாமி இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்த காமிச்சிருக்காங்க. அவங்க துளசி மாடத்த கூட்டி துள்ளும்போது சுத்தி இருக்க ஏதோ செடிக்குள்ள வந்து அது மாட்டியிருக்கு. அவங்க அத கவனிக்கவே இல்ல. அந்த பெண்மணி கவனிச்சு இவங்க கிட்ட கூப்பிட்டு சொன்ன உடனே, அவங்களுக்கு நம்பவே முடியலையாம். பரவால்ல இப்பதாங்க நான் அரக்காசம்மனுக்கு ஒரு மத்தியானம் ஒரு 3, 4 மணிக்கு வேண்டியிருந்தேன். அப்பதான் கவனிச்சேன் கையில மோதிரம் இல்லன்னு. ஆனா வந்து இது மாரி வேண்டுனா கிடைக்கும்னு சொன்னனால நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அதுக்கு அடுத்த வாரமே ஒரு நாள் வந்து அவங்களும், அவங்க கணவர் சுந்தரராஜனும் 2 பேரும் புதுக்கோட்டை சைடுல தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அட்ரஸ் கேட்டு, அந்த அரக்காசம்மன் கோயிலுக்கு போயி ஏதோ அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தேன்லாம் சொன்னாங்க. தொலைந்து போன பொருள் இன்னைக்கு 1/2 பவுன்னா 50,000மாவது குறைஞ்சது ஆகும்ல மேடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவால்ல அந்த மகிமைய நெறைய பேருக்கு உங்க இதுல சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு தெய்வம் இருக்குன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். எத்தனையோ பேரு இந்த அதாவது கோல்டு தங்கம்ன்றது மட்டும் இல்ல. நம்மளுக்கு சில விஷயங்கள் விலை மதிக்க முடியாததா இருக்கும். டாக்குமெண்ட்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு பொருளோ தொலைஞ்சு போச்சு அப்டின்னா கூட, நம்ம அத வந்து வேண்டிட்டா கண்டிப்பா அரக்காசம்மன் வந்து திருப்பி குடுப்பாங்கன்ற நம்பிக்கை கண்டிப்பா உண்டு. அந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. அவங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். அவங்க அத போயிட்டு நேத்திக்கெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்லாம் என்ட்ட சொன்னாங்க. இந்த மாரி நான் தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு வந்தேன் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அரக்காசம்மன் கோயில்லலாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் மேடம்லாம் சொன்னாங்க. ஓகே. இது மாரி உங்க வீட்லயும் எதையாவது பொருள் தொலைந்து போச்சுன்னா, நீங்களும் அந்த அரக்காசமான உங்களுக்கு போய் தான் இது பண்ணணும். மனசளவுல வேண்டிக்கோங்க. கிடைச்சிருச்சுன்னா, நீங்க அடுத்து எப்ப முடியுமோ அந்த கோயில்ல போய் ஒரு தேங்காய் பழம் உடைச்சுட்டு வாங்க. கண்டிப்பா வந்து நம்ம பொருள் தொலைந்த பொருள் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அது வந்து நீங்க எந்த ஒரு பதட்டமும் பட வேணாம். அப்படின்ற மாரி அவங்க சொல்லும்போது, நானும் உங்களுக்கு இத தான் சொல்ல விரும்புறேன். நீங்களும் உங்க வீட்ல வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாரி ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னு உங்ககிட்ட யாராவது பதட்டமா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாரி வேண்டிக்க சொல்லுங்க. கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அது இதுன்றது நமக்கு அது மத்ததெல்லாம் சரி. நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது தொலைச்சுட்டோம். நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே எங்கேயாவது மிஸ் ஆயிருச்சு. நம்மளே தான் எங்கேயோ பக்கத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த வேண்டுதல் கண்டிப்பா பண்ணோம்னா திருப்பி கிடைக்கும். அ நீங்க அந்த அத வந்து அனுபவிக்கிறவங்க வந்து அத வந்து சொல்லும்போது நம்மளுக்கும் வந்து நமக்கே நடந்த மாரி ஒரு ஒரு உணர்வும் வரும். நீங்களும் அத வந்து பயன்பட்டுக்கோங்க. அந்த மாரி ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க எதையாவது இவ்வளோ நாள் தொலைஞ்சத தேடிட்டே இருக்கீங்கனாலும், இந்த சுவாமிய கும்பிட்டுட்டு, மனசார வேண்டிட்டு,
அதை நீங்கள் சாமிக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாக அந்த தெய்வமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யார் மூலமாவது உங்களுக்கு தெரியப்படுத்தும். இல்லை உங்களுக்கே அந்த பொருள் வேறு ஏதாவது ஒன்று தேடும்போது கண்டிப்பாக அந்த பொருளை வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப நாளும் இழுக்காதான், உடனேயும் கிடச்சிரும்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்திருந்தாலோ இல்லை இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பொருள் தொலைஞ்சிருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் வேண்டிக்கோங்க. நடந்திருந்தாலும் இது எனக்கு இது மாதிரி நடந்திருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் என்னோடய சேனல் மூலமாக நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துகிறேன். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா, பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.